Praise be to God. May God's name be glorified. Once again, we thank God for this blessed time that He has given us already for this Zoom Bible study. Evening after evening, we are able to come to His presence through the living Word of God. We praise God for that. We welcome all of you in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ. We thank God for this opportunity that He has given us. Now for the opening prayer for the meeting, we request Brother Edwin from UK to please open with a word of prayer. Over to Brother Edwin. எங்களை கிருபையா நேசிக்கிற அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர தேவரை கிருபை செய்தபடியாலே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் வந்தடைத்தக்க கண்மலையாயிரும் என்று சங்கீதக்காரன் சொன்னமாக உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் பேரின்பமும் இருக்கிறபடியாலே நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு தீபமாயும் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியாலே துதிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு ஆத்தும நங்குரமாய் ஆறுதலும் தேறுதலுமாய் எங்களை விசுவாசத்திலே திடப்படுத்துகிறதுமாய் எங்களை சோதனையிலே ஜெயிக்க பண்ணுகிறதுமாய் இருக்கிறபடியாலே நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலையிலும் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிற சௌரன் சந்தோஷ் ஜான்சன், கோடம்பாக்கம் சபையாரையும், ஆண்டவர் உம்முடைய செய்தியை பகிர்ந்தளிக்கிற உம்முடைய பிள்ளையும் தேவதாமி விசேஷித்த ஆவியினால நிரப்பி உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை நன்மையினால நிரப்ப கெஞ்சுகிறோம். பாடல் பாடுகிற உம்முடைய பிள்ளையை நீர் உம்முடைய சட்டை நெல்லை மறைத்து, ஆண்டவர் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று வேதத்தில் பசிக்கிறனமாக நாங்கள் பாட்டினாலும் துதியினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் எங்கள் அன்பின் தேவனை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் மையப்படுத்தவும் கிருபை செய்ய ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you, Brother Edwin from United Kingdom for the prayer. May God bless you more in the days to come. We are going to the next session. Now it is a singing session. Today the songs will be sung by Evangelist Cherian Johnson from Tanjavur. Evangelist Cherian Johnson from Tanjavur will be singing the songs for us. 2 songs will do, and we request Brother Cherian Johnson to go ahead with the 2 songs. Okay. Are you listening, sir? Hello? Yes, brother, we can listen. Okay. என் நேசரின் நேசம் அது அருமையானது, என் நேசரின் நேசம் அது வலிமையானது, அருமையானது, அது வலிமையானது, பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தது, என் நேசரின் நேசம் அது அருமையானது என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த பாடலை எழுதின தேவ ஊழியர் கரம்பக்குடி, அதே போல சவரியாப்பட்டினம் என்ற இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார் அடைக்கல் ராஜ் அவர்கள் தான் இந்த பாடலை எழுதினார். அந்த பாடலை நான் பாடுறேன். என் நேசரின் நேசம் அருமையானது, என் நேசரின் நேசம் அது வலிமையானது, நேசரின் நேசம் அது அருமையானது, என் நேசரின் நேசம் அது வலிமையானது, அருமையானது, அது வலிமையானது,
பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்தது நேசரி நேசம் அருமையானது நேசரி நேசம் அது வலிமையானது நேசரி நேசம் அருமையானது என் நேசரி நேசம் அது வலிமையானது பாவ மனிதன் என்னையும் தேடி வந்தது என் பாவம் முழுமையா கேட்டுக்கொண்டது பாவ மனிதன் என்னையும் தேடி வந்தது என் பாவம் முழுமையா கேட்டுக்கொண்டது கொடுஞ்சாபம் சின்னமாம் சிலுவை மீது என் பாவமடி தம்மையே ஈந்தது கொடுஞ்சாபம் சின்னமாம் சிலுவை மீது என் பாவமடி தம்மையே ஈந்தது நேசரி நேசம் அருமையானது என் நேசரி நேசம் அது வலிமையானது நேசரி நேசம் அருமையானது என் நேசரி நேசம் அது அருமையானது அருமையானது அது வலிமையானது பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்தது அருமையானது அது வலிமையானது பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்தது நேசரி நேசம் அது அருமையானது என் நேசரி நேசம் அது வலிமையானது விருந்து சாலைக்கு என்னை அழைத்து சென்றது தம் பிரியத்தால் என்னை கவர்ந்தது விருந்து சாலைக்கு என்னை அழைத்து சென்றது தம் பிரியத்தால் என்னை கவர்ந்தது தம்மேய உணவாக எனக்கு தந்தே தம் ரத்தத்தை பானமாய் ஊற்றினது தம்மேய உணவாக எனக்கு தந்து தம் ரத்தத்தை பானமாய் ஊற்றினது நேசரி நேசம் அது அருமையானது என் நேசரி நேசம் அது வலிமையானது நேசரி நேசம் அது அருமையானது என் நேசரி நேசம் அது வலிமையானது அருமையானது அது வலிமையானது பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்தது அருமையானது அது வலிமையானது பாவத்தில் இருந்து என்னை மீட்டெடுத்தது நேசரி நேசம் அது அருமையானது என் நேசரி நேசம் அது வலிமையானது நேசரி நேசம் அது அருமையானது என் நேசரி நேசம் அது வலிமையானது அடுத்த பாடல் இயேசுவே ஸ்துதி உமக்கு கிறிஸ்தேசுவே ஸ்துதி உமக்கு பரமபிதாவின் திருமகனாக பரமதில் இருந்த தேவா பாரினில் வந்த தேவா இயேசுவே ஸ்துதி உமக்கு கிறிஸ்தேசுவே ஸ்துதி உமக்கு என்ற பாடலை பாடலாம். இயேசுவே துதி உமக்கு கிறிஸ்தேசுவே துதி உமக்கு இயேசுவே துதி உமக்கு துதி உமக்கு பரமபிதாவின்
தேவா பரமதில் இருந்த தேவா பாரில் வந்த தேவா இயேசுவே துதியுமக்கு கிறிஸ்துவே துதியுமக்கு இயேசுவே துதியுமக்கு இயேசுவே துதியுமக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்தவரே உலகத்தின் பாவத்தை சுமந்தவரே சிலுவையின் ஜீவன் தந்தி மறைத்தும் உயர்த்தி தேவா சிலுவையின் ஜீவன் தந்தி மறைத்தும் உயர்த்தி தேவா இயேசுவே ஸ்துதியுமக்கே கிறிஸ்துவே ஸ்துதியுமக்கே இயேசுவே ஸ்துதியுமக்கே இயேசுவே ஸ்துதியுமக்கே என்னையும் தம்மை போல் உயர்த்தவே தேவா என்னையும் தம்மை போல் உயர்த்தவே தேவா ஏழ்மையின் ரூபமெடுத்தி உன்னதங்கள் எத்துகிற தேவா ஏழ்மையின் ரூபப்படுத்தி உன்னதங்களை உயர்த்தினீ இயேசுவே ஸ்துதியுமக்கு கிறிஸ்துவே துதியுமக்கு இயேசுவே ஸ்துதியுமக்கு கிறிஸ்துவே துதியுமக்கு சாத்தானின் தலையை நான் தூக்கினி தேவா சாத்தானின் தலையை நான் தூக்கினி தேவா சத்ருவை மேற்கொண்டீரே தேவா சாவினை ஜெயிச்சி தேவா சத்ருவை மேற்கொண்டீரே தேவா சாவினை ஜெயிச்சி தேவா இயேசுவே துதியுமக்கே இயேசுவே துதியுமக்கே இயேசுவே துதியுமக்கே இயேசுவே துதியுமக்கே போனது போனவே மீண்டும் வருவேன் போனது போனவே மீண்டும் வருவேன் நீ பரலோகம் கொண்டு செல்ல நித்தியமாய் வாழ பரலோகம் கொண்டு செல்ல உம்முடன் நித்தியமாய் வாழ இயேசுவே ஸ்துதியுமக்கே கிறிஸ்துவே ஸ்துதியுமக்கே இயேசுவே ஸ்துதியுமக்கே கிறிஸ்துவே ஸ்துதியுமக்கே Hello, brother. Hello. Praise be to God. Thank you, Brother Cherian Johnson from Tanjavur for the songs. May God use you more in the days to come. Now, we welcome all of you in the most blessed name of our Lord and Savior, Jesus Christ, once again to this evening program. We have with us today evening Evangelist V.M. Varghese from Avadi Assembly in Chennai. And we praise God for him accepting our invitation, and we glorify God for what he is doing for the glory of God. Now, the subject he has been touching is from the book of Jonah, and that is
some points we have seen last week. It is a small book of 4 chapters, and 4 major facts are there. In the first chapter, we see Jonah is running away from the presence of God. The second chapter, Jonah was running back to God. The third chapter, he was running for God. And the fourth chapter, he was running ahead of God. These are the 4 main points, and he had a backward, downward experience in the chapter 1. That is how we understand he was running away from the presence of God. Definitely, a downward experience would have been there in this. And we had seen some 7 points. And may God, though we are unable to do that or narrate all the 7 points, we request the viewers to go to the YouTube GLMK TV and understand what it is. So for now, there is some power problem there with the speaker, so bear with us. Please bear with the speaker for some time till the power comes back, and God willing, we will be having a blessed time from now. We are going into the message with the prayer for the blessing of the message. I request Brother Reggie from Muscat to please pray for the blessing of the message. Over to Brother Reggie in Muscat. Yes, brother. Am I audible to you? Yes, brother, you are audible. Thank you. Let's pray. Our loving Heavenly Father, we thank and praise Thee once again for this wonderful occasion that Thou hast mercifully given unto us to come into Thy presence. Thank you, Lord, for taking care of us in the daytime, being the Lord's day. Oh Lord, many of us could worship Thee from the place where we were. And Lord, Father, we could spend a wonderful time in that manner. After a small break, by Thy mercy, once again, we come into Thy presence and we now sit before Thy precious word. We thank you for the Lord's servant, Brother William Verghese. Thank you, Lord, for preparing him and bringing him into our midst through this Zoom so that we could hear from him what Thou have for us. Father God, Thou knowest our hearts well more than anybody. Thou knowest what we are going through. Thou, Lord, can gauge our spiritual life and give divine thoughts and directions for our lives. And so, Father, with that faith in our hearts, we are bowing heads down and we are sitting in Thy presence before Thy precious word. Father God, we give him into Your hands that You may take him and use him for Your glory in this evening. Empower him with the Spirit of God so that he may share with us what Thou hast for us. O Lord, in the past we have been listening from the book of Jonah, and O Lord, according to Thy will, Thy servant may continue as part 2 from the book of Jonah. Father God, there are very many lessons that we have to learn. Father, we understand that if we go away from Thee, our life goes downward and downward. The trend itself is, O Lord, going downwards. It is a big lesson, Lord, how much careful we ought to be in our spiritual life. Father, Thy word may help us to examine ourselves in this evening and see where we are, what our state is. Are we drawing towards God, or are we going away from God? Strengthen Thy child, Lord, as he shares Thy word. Thank You, Lord, for all the dear ones who are present here in this evening. Thank You for dear Brother Cherian, who, Lord, sang the song and encouraged us. Thank You for the believers of the Kodambakam Christian Assembly for the great efforts that they have been doing all these days. Father God, with fear and trembling before Thy holiness, we give ourselves to listen from Thee. Bless everybody, Lord. Thank You for hearing our prayer. All glory be to Thee. We humble before Thee and ask this prayer in the mighty name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Thank you, Brother Reggie from Muscat, for the prayer. May God bless you. Evidently, we now are going straight into the message. Over to Brother William Verghese in Avadi. Start பண்ணலாமா? Yes, please, brother. Okay.
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து பல இடங்களிலே உட்கார்ந்திருந்த கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கடந்த வாரத்துல யோனாவின் புஸ்தகத்திற்கு ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு அறிமுகத்தை நான் கொடுத்திருந்தேன். 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 4 அதிகாரங்களிலே முக்கியமான 4 கருத்துக்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊடகத்தின் மூலமாக ஆங்காங்கு உட்கார்ந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இந்த 2வது நாளிலே மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே இவ்விதமாய் கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரத்திலே முதல் அதிகாரத்திலிருந்து அருமையான சந்தோஷ் பிரதர் சொன்ன வண்ணமாகவே முக்கியமான கருத்தை நாம் பகிர்ந்து கொண்டோம். யோனா was running away from the presence of God. யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினார் என்கிறதை நாம் பார்த்தோம். 2வது அதிகாரத்திலே யோனா was running back to God. யோனா தேவனிடத்திற்கு திரும்பி ஓடுகிறார் என்கிறதை நாம் பார்த்தோம். 3வது அதிகாரத்திலே யோனா was running for God. யோனா தேவனுக்காக ஓடுகிற ஒரு மனுஷனாக நாம் அவரை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே யோனா was running ahead of God. தேவனுக்கு முன்பாக ஓடக்கூடிய ஒரு யோனாவை நாம் பார்க்கிறோம். அதில் இந்த 4 கருத்துக்களை நாம் பார்த்தோம். முதல் கருத்து முதல் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். யோனாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம், அதனுடைய முதல் அதிகாரம் 3வது வசனம். யோனா was running away from God. ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினால் வரக்கூடிய வாய்ப்பு, வரக்கூடிய அந்த விளைவுகள் என்னவென்று நாம் பார்த்தோம். ஏறக்குறை 7 விதமான டவுன்வர்ட் எக்ஸ்பீரியன்சஸ், கீழான அனுபவங்கள் யோனாவினுடைய வாழ்க்கையிலே நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். தேவனுடைய சமூகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவர் உலகத்தானுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின பொழுது அதனுடைய பாடுகள் மட்டுமல்ல, யோனா பயணம் செய்த கப்பலிலே இருந்த பயணிகள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக நாம் பார்த்தோம். அது யோனாவுக்கும் கூட இருந்த பயணிகளுக்கு மட்டுமல்ல, மற்ற பலவித நஷ்டங்கள், கப்பல் சேதம் வரக்கூடிய அளவிலே அவருடைய கீழ்ப்படியாம பெரிய பிரச்சனையை உருவாக்கினதாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக முதல் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 16-17 வசனங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று வாசிக்கிறோம். இங்கே கடலிலே தூக்கி வீசப்பட்ட நிலைமையில அந்த கப்பல் பயணிகள் தேவனிடத்திலே வெளியிட்டு பொருத்தனைகளை செய்யக்கூடிய நிலைமையிலே அந்த சந்தர்ப்பம் அங்கே உருவானதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோனாவே ஒரு மிகப்பெரிய மீன் விழுங்கினதாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த மீனின் வயிற்றில் இருந்து
யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஆங்கிலத்திலே விதமாய் வாசிக்கிறோம், Jonah prayed unto God from the belly of the fish. முதல் அதிகாரத்திலே நாம் யாரை பார்க்கிறோம் என்றால், we see a prayerless Jonah. ஜெபம் பண்ணாத ஒரு யோனாவை முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்கும் யோனாவுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே நாம் காண்கிறது. யோனாவுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்குனதாக நாம் பார்க்கிறோம். அதனால யோனா ஜெபம் பண்ணாமல் இருந்த பொழுதும் கப்பலிலே இருந்த அதனுடைய மாலுமி, அதனுடைய பயணிகள் எல்லோரும் யோனாவிடத்திலே வந்தார்கள். யோனாவினிடத்திலே வந்து, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று மாலுமி சொன்னார். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். ஒரு கப்பலினுடைய மாலுமி கீழ்த்தட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பயணியை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சாதாரண முறையிலே இல்லை. கப்பலினுடைய மாலுமிக்கும் கப்பலிலே இருக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இந்த கப்பல் பயணம் என்கிறது பண்ணும் பொழுது அந்த கப்பலினுடைய அந்த கீழ்த்தட்டு என்கிறது என்ன நிலைமையில இருக்கிறது என்று நமக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பேசுகிற நான் 6 நாட்கள் கப்பலில் பயணம் கூடிய வாய்ப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த 6 நாட்களில் ஒரு கப்பல் பயணத்திலே சாதாரண முறையில நடக்கக்கூடிய விஷயங்களை அறியும்படி கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். கப்பலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கீழ்த்தட்டு என்கிறது, the lowest deck in the ship, அதுதான் அதை பங்கர் என்று சொல்லுவார்கள். அதுதான் இருக்கிறதுல மிக லோவஸ்ட் கிரேடு. அங்கே நிறைய குட்ஸ் சரக்குகள் போடப்படுகிற ஒரு இடம். அது மட்டுமல்ல, சுத்தமான ஒரு பகுதி கிடையாது. அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் எல்லாம் கப்பலினுடைய மேல் மட்டத்தில் இருக்கிறது. மேல் மட்டத்தில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல பயணம் பண்ணக்கூடியவர்கள் கூட அந்த மாலுமியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. கப்பலிலே அதற்கென்று ஆபீசர்ஸ் மெஸ் இருக்கிறது. அந்த ஆபீசர்ஸ் மெஸ்ஸிலே தான் இந்த பெரிய பெரிய ஆபீசர்கள் எல்லாம் வருவார்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய அம்பாசிடர், ஸ்தானாபதியாக இருக்கக்கூடிய யோனா, அவர் எங்கே இருக்கிறார்? கப்பலினுடைய கீழ் பகுதியில கீழ்த்தட்டில இருந்தார். அந்த கீழ்த்தட்டிலிருந்து மறுபடியும் கீழே 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 அந்த இறங்கி செல்கிறார் என்கிறது பார்க்கிறோம். மிக அதிகமாக கீழான அனுபவங்கள் மட்டும்தான். கடைசியில கப்பலிலிருந்து தூக்கி வெளியில வீசினார்கள். அத்துடன் முடிவடையவில்லை. நாம் பார்க்கும் பொழுது அந்த வெளியில வீசப்பட்ட பிறகு நாம் இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் இனி ஒரு கப்பலை யோனாவுக்காக ஆயத்தம் பண்ணியிருந்தார். அவர் தண்ணீரினுடைய மேலோட்டமாக ஓடுகிற கப்பலில் இருந்து இன்னும் தண்ணீருக்குள்ளே சொல்லுகிற ஒரு கப்பலிலே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். யோனாவே தேவன் பரிபூர்ணமாக விட்டுவிடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்திலே நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். 1:17, யோனாவே விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார்.
God has prepared a great fish to swallow Jonah. அப்படி என்றால் இந்த வசனத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? தேவன் யோனாவுக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். என்ன வாசிக்கிறோம் என்றால், God's protective hand was there upon Jonah. யோனாவுடைய மேல் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இருந்தது என்று தெளிவாய் கற்றுக்கொள்கிறோம். தேவன் அறியாமல் இந்த சம்பவம் நடக்கவில்லை. இந்த யோனாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 4 விதமான ப்ரிப்பரேஷன் நாம் பார்க்கிறோம். 4 வித்தியாசமான ஆயுதங்களை நாம் பார்க்கிறோம். இங்கே முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது God has prepared a fish. யோனாவுக்காக தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினார். இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யோனாவே தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். 2வது அதிகாரத்திலே அதனுடைய உள்கருத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால், யோனாவே தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். எங்கே? ஒரு மிகப்பெரிய கப்பலுக்குள்ளே அடைத்து போட்டு, அந்த கப்பல் எங்கே? சமுத்திரத்துக்குள்ளே. அதாவது அந்த கப்பல் என்கிறது அந்த மீன் தான். மூன்றாவதாக நாம் 3வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஒரு ராஜ்யத்தையும் ஒரு ராஜாவையும் தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு ராஜ்யத்தையும் ஒரு ராஜாவையும் தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். 4வது அதிகாரத்திலே தேவன் அங்கு ஒரு ஆவணக்கு செடியை ஆயத்தம் பண்ணுகிறார் என்கிறது நாம் பார்க்கிறோம். ஒரு ஆவணக்கு செடியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். 4 விதமான ப்ரிப்பரேஷன்ஸ் இந்த 4 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த யோனா தெய்வத்தோடு தேவனிடத்திலே ஜெபம் பண்ணவில்லை என்கிறது தான் நம்முடைய முக்கியமான கருத்து. அந்த முதல் அதிகாரத்தில். 2வது அதிகாரத்திலே நாம் வரும் பொழுது, முதல் அதிகாரத்திலே ஜெபம் பண்ணாமல் இருந்த யோனா ஒருவேளை அந்தகாரத்திற்குள்ளே கப்பலினுடைய கீழ்த்தட்டிலே அவர் வாசம் பண்ணினார். அதனுடைய விளைவென்ன? இன்னும் மிக அந்தகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் போக வேண்டிய சூழ்நிலை. அந்த மீன் அவரை விழுங்கின பொழுது வாழ்க்கையிலே மிக அதிகமான ஒரு அந்தகாரம் ஏற்பட்டதாக பார்க்கிறோம். ஆகவே இந்த கப்பல் பயணம் யோனாவை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான பாடுகள் நிறைந்த ஒரு பயணமாய் நாம் அதை பார்க்கிறோம். மிக அதிகமான பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இங்கே யோனா அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்குள்ள காரணம் என்னவென்றால் அது யோனாவினுடைய கீழ்ப்படியாமை, சந்தேகமே இல்லை. முதல் அதிகாரத்திலே யோனாவை இன்னும் வேறொரு தரப்பிலே நாம் பார்க்க முடியும். முதல் அதிகாரத்திலே யோனாவை நாம் பார்க்கும் பொழுது we can see unrepentant Jonah in chapter 1. முதல் அதிகாரத்திலே மனம் திரும்பாமல் இருந்த ஒரு யோனாவை நாம் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மனம் திரும்புகிற ஒரு யோனாவை நாம் பார்க்கிறோம். முதல் அதிகாரத்திலே disobedient ஜோனா, கீழ்ப்படியாமல் இருந்த ஜோனா. 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது obedient ஜோனா, கீழ்ப்படியக்கூடிய ஒரு யோனாவை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக யோனாவை குறித்து பல விதமான சிந்தனைகள் வருகிறது. 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இப்பொழுது யோனாவினுடைய பயணம் முடிவடையவில்லை. ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி இப்பொழுது கப்பலிலே பயணம் செய்தார்கள். ஆனால் கடைசியாக அந்த பயணத்தை விட்டு அந்த ஒருவேளை
ஒரு சப்மரைனுக்குள்ள இப்ப பிரவேசித்திருக்கிறார். சப்மரைன் அப்படியானால் அந்த நீர்மூழ்கி கப்பல், அதாவது தண்ணீருக்குள்ளே அவர் செல்லுகிறார். அந்த கப்பலுக்குள்ளே பிரவேசித்த பிறகு இப்ப மூச்சு விட முடியவில்லை. மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவரை சந்தித்தார். நாம் இங்க வாசிக்கிறோம், அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். யோனா was a backsliding prophet. அப்படி என்றால் யோனா பின்வாங்கி போகக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்திருந்தார். பின்வாங்கி போனாலும் இப்பொழுது கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறார். காரணம், மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை. முதல் கப்பல் பயணம் ஓரளவில் பரவாயில்லை. ஆனால் இரண்டாவது கப்பலுக்குள்ள பிரவேசித்த பிறகு அவர் தேவனை நோக்கி கூப்பிடாமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவரை வளைத்து மடிச்சு ஒடிச்சு நொறுக்கி எடுக்கிறார். கண்டிப்பாக கர்த்தரை நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். எங்கே இருந்து தேவனிடத்திலே நோக்கி பார்த்தார்? மீனினுடைய வயிற்றில் இருந்து நோக்கி பார்த்தார் என்று வாசிக்கிறோம். இங்கே தேவனுடைய அந்த சிந்தனைகளை நாம் பார்க்க முடியும். God's attitude can be seen here. ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி மனம் திரும்பாமல் இருந்த பொழுது, இந்த தீர்க்கதரிசி கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது, இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாமல் இருந்த பொழுது, இந்த தீர்க்கதரிசி தேவனை விட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி சென்ற பொழுதெல்லாம் தேவன் பழிவாங்கக்கூடியவர் அல்ல என்கிறதே இந்த 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். என்ன கீழ்ப்படியாமல் போனாரு, அவர் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாரு, மனம் திரும்பாமல் இருக்கிறாரு, அவர் முரட்டாட்டம் உள்ளவராய் இருக்கிறாரு என்று சொல்லி தேவன் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கைவிடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவர் தேவனிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வண்ணமாய் நாம் இந்த பகுதியிலே தேவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும். கெட்டகுமாரன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து, தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்தில் இருந்து விட்டு விலகி சென்ற பொழுது அந்த பிதாவானவர் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி செல்லக்கூடியவர்கள் தானாகவே தேவனிடத்தில் திரும்பி வரும் பொழுது தேவன் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து விட்டு விலகி சென்றால் அல்லது பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் தேவனிடத்திலே திரும்பி வரும் பொழுது அவர் நம்மை ஒருபோதும் தள்ளி விடுகிறது இல்லை, அவர் நம்மை கைவிடுகிறது இல்லை, அவர் பழிவாங்க மாட்டார் என்கிறதை நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அநேக நிலைமையிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அன்பாய் இருக்கிறார். God is love. அந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில சில நேரங்களிலே நாம் இருக்கிறோம். ஆனால் அவர் உண்மையிலே அன்பு கூறுகிறார் என்கிறது இந்த பகுதியிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள முடியும். இது கேவலம் இது சாதாரண முறையில யோனாவுடைய ஒரு அனுபவம் மட்டுமல்ல. யோனா தேவனுடைய சமூகத்திலிருந்து விட்டு விலகினார் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் கப்பலிலே போக வேண்டும் என்கிறது அல்ல. அநேக நிலைமையிலே நாமும் தேவனுடைய சமூகத்தை உணராமல் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவறுகள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். மன்னிக்க கூடிய ஒரு கர்த்தரை தான் இந்த 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்கரிலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இப்பொழுது அவ்விதமாய் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணின பொழுது
தேவனுடைய அந்த நினைவு, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லுகிறார். அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் யோனா. தேவனை கூப்பிட்ட பொழுது தேவன் உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீரன் சத்தத்தை கேட்டீர். பாருங்கள், இப்பொழுது அந்த ஜெபித்த உடனே தேவன் பதிலளித்தார். அவர் தேவனை கூப்பிட்ட உடனே அவர் உத்தரவு அருளினார். அவர் தயங்கவில்லை, அவர் பழிவாங்கவில்லை. அருமையான என்னை கவனிக்கக்கூடிய சகோதரி சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் சோர்வடைந்திருப்போமானால், ஒருவேளை பின்வாங்கி போயிருப்போமானால், பின்வாங்கி போவது இரண்டு விதமாக பின்வாங்கலாம். Two types of backslidings are there. One is open backsliding, one is hidden backsliding. அப்படி என்றால் வெளியரங்கமாகவே பின்வாங்கி போனவர்கள் நம்முடைய ஐக்கியத்திலே இல்லாமல், இரண்டாவதாக சபைக்குள்ளே உள்ளுக்குள்ளே பின்வாங்கி போன ஒரு நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வருவார்கள், அமைதியாக அங்கு இருப்பார்கள், எல்லாம் முடித்து அமைதியாக திரும்பி செல்வார்கள். எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் இல்லை. கடமைக்கென்று வருகிறார்கள், போகிறார்கள். அதனுடைய காரணம் யாரிடத்திலோ யாருக்கோ விரோதமாகவோ ஏதோ ஒரு மன கஷ்டத்தினாலே பின்வாங்கி போகக்கூடிய நிலைமை, இல்லது சுயமாக தேவனிடத்திலே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டதுனால, பாபம் அல்லது மற்ற ஏதாவது ஒரு காரணத்தினால பின்வாங்கி போகும் பொழுது சபையில வருவார்கள். ஆனால் அந்த அந்யோன்யம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அந்த சபையினுடைய உண்மையான ஐக்கியத்திலே ஏற்படுகிறது இல்லை. எல்லாம் கடமைக்காக செய்யக்கூடியவர்கள். இது ஹிடன் பேக்ஸ்லைடிங், அல்லது நாம் இவ்விதமாக சொல்ல முடியும், இன்டர்னல் பேக்ஸ்லைடிங் ஆர் எக்ஸ்டர்னல் பேக்ஸ்லைடிங். இந்த ரெண்டு விதமான பின்வாங்குதல். இதுல யோனா வெளியரங்கமாகவே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார். ஆனால் இப்பொழுது நாம் வெளியரங்கமாக போனாலும் சரி, உள்ளுக்குள்ளே பின்வாங்கி போனாலும் சரி, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதிலளிக்கிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த வசனத்தை பார்க்கக்கூடியவர்கள் யாராவது சோர்ந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தால் சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை நம்முடைய சோர்வினாலே தேவனிடத்திலிருந்து சற்று விலகி இருக்கிறோம், ஆனால் விலகி இருக்க வேண்டியது இல்லை. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவரிடத்தில் திரும்பி வரும் பொழுது அவர் கைவிட மாட்டார். மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு, நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. இப்பொழுது அவர் இருக்கிற அந்த சம்மரைன் சமுத்திரத்தினுடைய ஆழத்துக்கு இறங்கி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நான் முதல்ல இவ்விதமாய் நினைத்திருந்தேன், யோனா இந்த மீனுடைய வயிற்றில் இருந்த அந்த நாட்கள் ஒருவேளை உணர்வற்ற ஒரு சூழ்நிலை அங்க இருந்திருக்கலாம். ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜ் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அது ஒரு தவறான சிந்தனை என்கிறதை நான் புரிந்து கொண்டேன். காரணம், அவர் மீனுடைய வயிற்றிலே இருந்து இப்பொழுது தேவனிடத்திலே அந்த மிக அதிகமாக ஜெபத்திலே போராடுகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் எல்லாம் மீனுடைய வயிற்றில் இருந்தவர் சொல்லுகிறார் என்றால் அன்கான்சியஸ் ஸ்டேஜ் அல்ல, உணர்வற்ற ஒரு சூழ்நிலை அல்ல. அவர் பரிபூர்ணமாக உணர்வுள்ளவராய் அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்திருந்தார். கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தருடைய ப்ரொடெக்டிவ் ஹேண்ட், அவருடைய பாதுகாப்பின் கரம் இல்லாமல் ஒரு மீனினுடைய வயிற்றிலே, அதுவும் சமுத்திரத்தினுடைய ஆழங்களிலே 3 நாட்கள் ஒரு மனிதன் உயிரோடு இருக்க முடியாது என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நானும் மிக ஆழமான ஆற்றிலே பலமுறை
இறங்கி எனக்கு அந்த அனுபவம் உண்டு. சின்ன வயசுல அந்த ஆற்றின் கரையில இருந்ததுனால ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் ஒரு ஆழங்களிலே இருக்க முடியும் என்கிறதே நாங்கள் அனுபவத்திலே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம். ஆனால் இந்த யோனாவோ ஏறக்குறை 3 நாட்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்திருந்தார் என்று நாம் இங்கே வசனத்திலே கற்றுக்கொள்கிறோம். அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்தது மட்டுமல்ல, மீன் ஆழத்துக்கு இறங்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உமது வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. வசனம் 4, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அருமையான மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என்னை என் தலையை சுற்றி கொண்டது. இதெல்லாம் அவர் அந்த கடற்பாசி என்கிறதை விட அதிகமாக அந்த மீனுடைய குடலுக்குள்ளாய் இவர் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மீனுடைய வயிற்றிலே இருந்திருந்த ஒரு மனிதன் கடற்பாசியினாலே எங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால மீனுடைய வயிற்றுல மீனுடைய அவ்வளவு பெரிய மீன், இவரை விழுங்கக்கூடிய ஒரு மீன் என்றால் அதனுடைய குடலும் அவ்வளோ பெரிய சுத்தி அங்கே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இதையெல்லாம் அவர் விளக்கமாய் சொல்கிறார். பரிசுத்த தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையே சுற்றி கொண்டது. இவ்விதமாக மிக அதிகமான பாடுகள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அருமையான கர்த்தருடைய தாசனுக்கு இங்கே உண்டானதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடியவர் யார்? உலகத்திலே ஆதாமே தேவன் படைத்த காலத்திலிருந்து இந்த நாட்கள் வரையும் வேறொரு மனிதன் அனுபவிக்காத ஒரு சில அனுபவங்களை இந்த கர்த்தருடைய தாசனும் தீர்க்கதரிசியுமாகிய யோனா தன்னுடைய அந்த கீழ்ப்படியாமையினாலே அவர் இவ்விதமாக இப்ப விடுகிறார். கண்ணீர் விட்டு அவர் கதறி அழுகிற ஒரு அனுபவம் தான் நாம் இங்கே. ஆழி என்ன சூழ்ந்தது, கடற்பாசி என்ன என் தலையை சுற்றி கொண்டது என்று சொல்லுகிறார். அங்கே மாட்டி கிடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த அனுபவத்துல இப்பொழுது யோனா ஒரு நல்ல காரியத்தை செய்தார். அவர் கடைசியாக லாஸ்ட் ரிசோர்ட் கடைசியாக அவர் தேவனிடத்திலே திரும்பி செல்ல ஒரு முடிவெடுத்தார். அது ஒரு அருமையான முடிவு என்று நான் நினைக்கிறேன். இல்லை, நான் என்னுடைய இந்த பாடுகளுக்குள்ளாய் என்ன தேவன் அனுமதித்து தூக்கி வீசப்பட்டிருக்கிறது, அதனால நான் இந்த சமுத்திரத்திலே மரிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே அவர் முடிவெடுக்காமல் கஷ்ட காலத்திலே என்னை கூப்பிடுகிறார், யாவரையும் நான் விடுதலை செய்வேன் என்று சங்கீதம் 50 அதனுடைய 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவ்விதமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சங்கீதம் 50 அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 50 அதனுடைய 15வது வசனம். தேவன் துன்மார்க்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்,
நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உண்மையிலே ஆபத்து காலத்திலே அவர் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளித்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தை வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடக்கியதாயிருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இப்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். என்னுடைய பிராணனை நீர் காப்பாற்றினீர், அழிவுக்கு தப்புவித்தீர். இல்லாவிட்டால் நான் அந்த கடல் பாசிக்குள்ள சிக்கி சமுத்திரத்தினுடைய ஆழங்களிலே போய் அழிவுக்குள்ளாய் செல்ல வேண்டிய ஒரு மனிதன். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றினீர். கர்த்தருக்கு ஆகவே அவர் நன்றி செலுத்துகிறார். ஆகவே இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பின்வாங்கி போன மனிதன் தேவனிடத்திலே திரும்பி வரலாம். திரும்பி வரும் பொழுது தேவன் 2 கரங்களும் அப்படியே நீட்டி தூக்கி இருக்கிறார் என்கிறது நாம் பார்க்கிறோம். தேவனை விதமாய் அவரை விடுதலை செய்கிறார் என்கிறது நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். அதனுடைய 7வது வசனத்திலே, என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இப்பொழுது அவர் மிக நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறார். இந்த 3 நாட்கள் மீனுடைய வயத்திலே இருந்த பொழுது ஒரு மூச்சு விடாத ஒரு சூழ்நிலையை நாம் அங்க பார்க்கிறோம். எங்க இருக்கிறார்? இதெல்லாம் ஒரு சாதாரண முறையில நினைக்கும் பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அல்ல. வேதத்திலே அநேக சம்பவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உலக பிரகாரமான நிலைமையிலே பார்க்கும் பொழுது அது ஒருபோதும் கூடாத விஷயம், அது நடக்க முடியாத விஷயம். ஆனால் தேவனாலே எல்லாம் செய்யக்கூடும் என்று நாம் பார்க்கிறோம். It is possible with God to do anything as he likes. தேவன் விரும்புகிற வண்ணமாய் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அவர் அதை செய்வார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோனாவினுடைய அந்த பாதுகாப்பு, அவரே எவ்விதமாய் காப்பாற்றினார் என்கிறதை பார்க்கும் பொழுது அது தேவனுடைய சிறப்பு ஒரு செயல்முறை. ஸ்பெஷல் ஹேண்ட் ஆஃப் காட் வாஸ் அப்பான் ஹிம். தேவனுடைய ஒரு சிறப்பு செயல்முறையை நாம் அங்கு பார்க்கிறோம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது 8வது வசனம். யோனாவினுடைய வாழ்க்கையிலே அவர் இப்பொழுது தேவனுடைய நன்மையை அனுபவித்தார். அனுபவித்து கடைசியாக அவர் சொல்லுகிறார், பொய்யான மாயையை வரக்கூடிய அனுபவம், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஞானோவேனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். யோனாவினுடைய இந்த அனுபவத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், கடைசியாக அவர் சொல்லுகிறார், இரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த இரட்சிப்பு இது கர்த்தருடையது என்று சொல்லும்படி கர்த்தர் அவ்விதமாக இந்த யோனாவை பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாய் நடத்தினார். இப்பொழுது 2 கப்பல் பயணம். முதலில் அந்த யோப்பாவுக்கு போகிற கப்பலில் அவர் ஏறினார். 2வது சமுத்திரத்துக்குள்ளாக இருக்கிற சம்மராய், அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளாய் அல்ல அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளாய் பிரவேசித்து அவர் பயணம் செய்தார். இதெல்லாம் செய்த பிறகு அவர் உண்மையிலே தேவன் நல்லவர் என்கிறதை ருசி பார்த்தார். ருசித்து பார்த்து அவர் அனுபவித்து
இப்பொழுது அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர் பரிசுத்தவான்களே அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நானோவேனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன். இந்த துதிகள் எல்லாம் முதல் கப்பல் பயணத்துல இல்லை. முதல் கப்பல் பயணத்துல அந்த புயல் காத்து அடித்த பொழுது எந்த விதமான ஜெபமும் இல்லை. அந்த புயல் காத்து அடித்த பொழுது கப்பல் சேதம் உருவாகக்கூடிய நிலைமையிலே காத்தடித்த பொழுது அவர் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. கப்பலினுடைய மாலுமி உன்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடு என்று சொல்லும் பொழுது அவர் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. கப்பலில் இருந்த மரைனேஸ் அந்த பயணிகள் எல்லாம் தேவனை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்லும் பொழுது அவர் கூப்பிடவில்லை. பாருங்கள், எவ்வளவு சோர்ந்து போன ஒரு நிலைமை. கர்த்தர் அவரை அழைத்த பொழுது தெளிவான ஒரு நோக்கத்தை வைத்து அழைத்தார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த திசை தவறி போகிற ஒரு தீர்க்கதரிசியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். திசை தவறி போகிற ஒரு தீர்க்கதரிசியை நாம் இங்கே பார்க்கிறோம். திசை தவறி போகிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திசை தவறி போயிருக்கிறோமா என்கிறதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். திசை தவறி போனாலும் பரவாயில்லை, திரும்பி கர்த்தரிடத்திலே வரும் பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்கிறார். அவருடைய அன்பு மிக பெரியது என்கிறது நாம் உணர்கிறோம். தேவனுடைய அன்பை பற்றி நாம் வாசிக்கும் பொழுது அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அன்பு கூறுவதற்கு முன்பதாக, நாம் அவரிடத்திலே அன்பு செலுத்துவதற்கு முன்பதாக அவர் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறார். அப்படிப்பட்ட அன்பான தேவன் நம்மை பற்றி கர்சனை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை பற்றி கருதல் உள்ளவராய், நம்மை பற்றி ஆவல் உள்ளவராய் அவர் இருக்கிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே கடைசியாக யோவான் என்ன சொல்லுகிறார்? நான் பண்ணின பொருத்தனையே செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிறதே அவர் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார். ஆனால் இது உணரும்படி அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து சென்றார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கீழ்ப்படியாமையின் விளைவுகள் முதல்ல நான் சொன்னவண்ணமாகவே அந்த கப்பல் பயணிகளுக்கு மட்டுமல்ல, கப்பலினுடைய மாலுமிக்கு மட்டுமல்ல, அங்கே ஏராளம் சரக்குகள் இருந்ததெல்லாம் வாரி கடலில் வீசினார்கள் என்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாம் வெளியேறப்பட்ட பொருட்கள். அதை அனுப்பினவர்கள் அதனுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எவ்வளவு அனுபவித்திருப்பார்கள். இப்பொழுது அந்த நிலைமையிலே நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே கர்த்தருடைய சமூகத்திலே விலகி போனதினாலே கப்பலினுடைய மாலுமி பயணிகள் வெளியிலே அந்த பொருட்களை அல்லது சரக்குகளை அனுப்புகிறவர்கள் எல்லாம் அவராலே அந்த பாடுகளுக்குள்ளாய் சென்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த மீன் இப்பொழுது 3 நாட்கள் கஷ்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேற எந்த மீனுக்கும் உலகத்துல வந்திருக்காது என்று நினைக்கிறேன். யோனா கடலில் விழுந்த உடனே யோனாவே இந்த மீன் விழுங்கினது என்று வாசிக்கிறோம். ஆனா விழுங்கின பிறகு இந்த மீனுக்கு எந்த விதமான சமாதானமும் இல்லை. இது நம்முடைய வயிற்றுக்குள்ளாக ஒரு பொருள் சென்றால் உடனே அடுத்த ஸ்டேஜ் என்கிறது அது டைஜஷன், ஜீரணமாக வேண்டும். ஏதாவது ஒரு அஜீர்ணம் இருந்தால் நமக்கு அடுத்த முறை அந்த சாப்பாடு சாப்பிட முடியாது. இந்த 3 நாட்கள் மீன் இப்பொழுது சமுத்திரத்திற்குள்ளாய் ஓடுகிறது. இந்த எதுக்கு நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டேன் என்று நினைத்திருக்கலாம். இந்த மீனுக்கு வாய் இருந்தா, அதனுடைய பேசக்கூடிய திறமை இருந்தால் அது கஷ்டங்களை சொல்லி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது மீன் அனுபவிக்கிற அந்த கஷ்டங்களை பாருங்கள். 3 நாட்கள் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகிய யோனா மீனுடைய வயிற்றிலே இருந்திருந்த பொழுது மீனுக்குண்டான கஷ்டங்கள், அது
ஜீரணமாகவில்லை என்கிறது மட்டுமல்ல, உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது. தேவனுக்கும் யோனாவுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஜெபத்திலே போராடுகிற யோனாவை பார்க்கிறோம், பேசுகிற யோனாவை பார்க்கிறோம். மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு மனிதன் அமிதமாய் பெரிய போராட்டத்திலே ஏற்படும் பொழுது அந்த மீனுக்குண்டான கஷ்டங்கள் எவ்வளவு பெரியது என்கிறதை நாம் நினைக்கக்கூடும். இந்த போராட்டத்தினுடைய முடிவில் இப்பொழுது யோனா தேவனிடத்திலே பேசினார். யோனா ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் வித் காட். இந்த முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோனா தேவனிடத்திலே பேசவே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோனா தேவனிடத்திலே பேசினார். யோனா ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் வித் காட். அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய ரிசல்ட், அதனுடைய கனி என்னவென்று பார்க்கும் பொழுது God spoke to the fish. தேவன் மீனினிடத்திலே பேசினார் என்று வாசிக்கிறோம். இரண்டாம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், God spoke to the fish. ஒருவேளை பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாம் படைத்த பிறகு, சமுத்திரத்தை படைத்த பிறகு முதல் முறையாக தேவன் மீனிடத்திலே பேசினார் என்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். A very rare experience. ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம். தேவன் மீனிடத்திலே பேசினார். இதற்கு முன்பதாக தேவன் கழுதையினிடத்திலே பேசியிருக்கிறார், ராவன் காக்கையினிடத்திலே பேசியிருக்கிறார், இப்பொழுது மீனிடத்திலே பேசுகிறார். அப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும், வானத்திலே இருக்கிற பறவையினிடத்திலும் சமுத்திரத்திலே இருக்கிற மீனினிடத்திலும் கரையிலே பூமியிலே வாசம் செய்கிற கழுதையினிடத்திலும் பேசக்கூடியவர் தான் நாம் விசுவாசிக்கிற, நாம் நம்புகிற நம்முடைய கர்த்தர். எனக்காக உங்களுக்காக ஒருவேளை ஒரு மீனிடத்திலே பேச வேண்டும் என்றால் பேசுவார், ஒரு விலங்கினிடத்திலே பேச வேண்டும் என்றால் பேசுவார், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு டைகர் ஒரு புலியினிடத்திலே பேச வேண்டும் என்றால் பேசுவார், ஒருவேளை பறந்து வானத்திலே பறந்து போகிற ஒரு பறவையினிடத்திலே பேச வேண்டும் என்றால் அவர் பேசுவார், சந்தேகம் இல்லை. இப்பொழுது தெளிவாய் வாசிக்கிறோம், God spoke to the fish. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவே கரையிலே கக்கி விட்டது. அருமையானவர்களே, மீன் நியாயமா சிந்தித்தா இந்த யோனாவை எங்கே கக்கி விட வேண்டும், எந்த இடத்துல யோனாவை மீன் விட வேண்டும். ஆனால் இப்பொழுது யோனாவினுடைய ஜெபத்தினுடைய விளைவை பாருங்கள். யோனா ஜெபித்த உடனே, யோனா தேவனிடத்துல பேசின உடனே தேவன் மீனிடத்திலே பேசி யோனாவே கரையில கொண்டு வா என்று சொல்லுகிறார். அது யோனாவே கரையிலே கக்கி விட்டது. மீன் சமுத்திரத்திலே வாழக்கூடிய ஒரு ஜீவன். ஆனால் சமுத்திரத்தில் இருக்கிற மீனிடத்திலே தேவன் சொல்லுகிறார், கொண்டு வா, அவரே கரையிலே கொண்டு வா. கடந்த 3 நாட்கள் அவரே அந்த உன்னுடைய வயிற்றிலே இருந்து மிக சோர்வாக இருக்கிறார். இனிமேல் கடலிலே கக்கிவிட்டால் அவர் அங்கே இனி இருக்கிற சோதனையை தாங்க முடியாது. ஆகவே நீ அவரை கரையிலே கொண்டு வர வேண்டும். கடலிலே விழுங்கி கரையிலே கொண்டு வருகிற ஒரு மீனை நாம் இங்கே பார்க்கிறோம். இதெல்லாம் யாராலே? இதெல்லாம் நம்முடைய கர்த்தருடைய கரங்கள் செயல்பட்டதுனால நடக்கிற விஷயம். அது யோனாவே கரையிலே கக்கி விட்டது. பிரியமானவர்களே, நாம் எங்கே தாக்கப்பட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கே அவர் கொண்டு வர முடியும். ஒருவேளை வானத்திலே பறவை ஆகட்டும், சமுத்திரத்திலே இருக்கிற மச்சங்களாகட்டும், கரையில இருக்கிற விலங்குகளாகட்டும், யானையோ புலியோ சிங்கம் ஆகட்டும், கர்த்தர் நம்மை காப்பாற்ற சொன்னால் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றுவார் என்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது
நம்மை காப்பாற்றக்கூடிய விலங்குகள் தான் இந்த உலகத்துல இருக்கிறது, மச்சங்கள் தான் உலகத்துல இருக்கிறது, பறவைகள் தான் உலகத்துல இருக்கிறது என்கிறதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த மிகப்பெரிய சிலாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் சிங்கக்குடியிலே போடப்பட்டார். தானியேல் சிங்கக்குடியிலே போடப்பட்ட பொழுது எல்லோரும் நினைத்தார்கள் இதுதான் அவருடைய முடிவு என்று. ஆனால் சிம்மத்தினுடைய வாயை அடைத்த தேவன் நமக்கு இருக்கிறார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மீனின் இடத்திலே பேசுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக 2வது அதிகாரத்திலே, என்னுடைய நேரம் இங்கே முடிவடைகிறது. 2வது அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிற விஷயம், பின்வாங்கி போகிற ஒரு மனிதன் தேவனிடத்துல திரும்பி வரும் பொழுது தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை தள்ளி விடுகிறது இல்லை. நாம் கூக்குரலிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிறாருங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்மை காப்பாற்றும்படி ஒருவேளை அந்த மீனே நீ கரையிலே கொண்டு வந்து கக்கி விடு என்று சொன்ன பொழுது கரையிலே கொண்டு வந்து கக்கி விட்டதாக பார்க்கிறோம். அவ்விதமாய் நம்மை காப்பாற்றக்கூடிய, நம்மை பற்றி கர்சனை உள்ள, நம்மை பற்றி கருதல் உள்ள, நம்மை பற்றி அன்புள்ள அவருடைய தயவையெல்லாம் நாம் இங்கே பார்க்க முடியும் என்கிறது சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, வரக்கூடிய நாட்களிலே யோனாவினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாகட்டும். கர்த்தரிடத்துல திரும்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் திரும்பி வரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசத்திலே முன்னேறி செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருந்தால் மறுபடியும் முன்னேறி செல்லும்படி கர்த்தர் நம்ம இந்த வசனங்கள் மூலமாய் உற்சாகப்படுத்துவாராக. கொடுக்கப்பட்ட இந்த அருமையான வாய்ப்புக்காக கர்த்தருடைய நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கும் பொழுது இந்த ஊடகம் மூலமாடைய சமூகத்திலே சந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. வசனத்தை கேட்ட எல்லா அருமையானவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். தொடர்ந்தும் ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். Praise be to God. We once again thank God in spite of the power failure at the evangelist V.M. Varghese home, that side, yet the brother was able to speak from the word of God in the spirit of God, and we thank God for enabling him to do that, and we praise God for that. Today brother had come with some valuable points. In the first chapter it was Jonah running away from God, and today it was that Jonah was coming back to God. Jonah, we see, prayed to God from the belly of the fish. A prayerless Jonah we saw, but he is with fellowship, broken fellowship. And what we have seen is that he was, in the first chapter, he was a prayerless Jonah. In the second chapter, when he came back to God, he was a prayerful Jonah. Then in the first chapter, when he was asked to go towards Nineveh, Jonah was disobedient. But here we see Jonah was obedient. And in first chapter, we see that an unrepenting Jonah, he knew what he did was wrong. But in the second chapter, we have a repenting Jonah. All this shows that that Jonah was totally different person when he went through difficulties. When we are backsliding, if we come back again, our God is a forgiving God. He is a loving God. He will look over our backslidden condition and bring us back to a new life if we are repentful, obedient, and prayerful. And we have seen many other points in the light of the word of God. We praise God for what he has done. And especially I am happy that with the verse, salvation is from God. The 9th verse in the second chapter, salvation is from God. It can be from no other person, only from the living, our living, holy, true, and most
loving God. We can thank God for this time He has granted unto us, and we were able to meditate verse by verse from the second chapter, and we could also understand if we speak to God with a repentful heart, He will even speak to animals, and that is what we come to understand from this chapter. We praise God for the message that has come this evening time. We thank Evangelist V.M. Varghese for the message he has brought in the will of God. We praise God for that. And also we thank Evangelist Cherian Johnson for the songs he has sang. May God bless him abundantly. And we pray and thank for each one of you for having joined, and we glorify God for this kind of fellowship that you have been encouraging us with, and more than that, we are sure that you will be learning much from the Word of God, and you have learned much from the Word of God and will be learning, God willing, from the Word of God in the days to come. Next week, we will be continuing with the same topic, and tomorrow we have with us Evangelist John Kurian from Kottayam. Tomorrow and day after, he will be speaking from the subject of fruit of the Spirit. So pray for that evenings, tomorrow and day after tomorrow evenings. And also on Wednesday, Thursday, we have with us Evangelist Joy John with us, and even pray for that, for the meetings, so that many would understand what is the use and the value of the Word of God. And on Friday, we have V.M. Varghese brother with us, and he will be speaking to us. So we thank God for enabling this assembly, Kodambagam Christian Assembly, all these days, weeks, and 2 months more than that. He has led us. We praise God for that. And also it is a joint taking by Gospel Literature Ministries from Kodambagam in Chennai. We praise God for this ministry. And once again, we give all glory and honor to God. And with this, we want to close this evening's meeting. And we request Brother Bhakyan Nathan from Saligramam Christian Assembly in Chennai to close in with the word of prayer. Over to Brother Bhakyan Nathan in Chennai. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த இரவு நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அருமையான சகோதரன் கர்த்தாவே வர்கீஸ் அவர்கள் மூலமாக நாங்கள் இந்த நாளில் தியானிக்கும்படியான கிருபை கொடுத்ததற்காக நமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவனை தரக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய வேத வசனம் தான் எங்களை ரட்சித்தது. கர்த்தாவே, வேத வசனத்தின் மூலமாக கர்த்தாவே எங்களை ரட்சித்தீர். ஆண்டவரே, அது கர்த்தாவே, அது இது வெளியேற பெற்ற ஒரு காரியமாக அந்த வேதவசனம் இருக்கிறது. கர்த்தாவே, உடைய அருமையான இந்த இரவு நேரத்திலே உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக, உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியாருடைய அந்த கர்த்தாவே ஒத்தாசையோடு கூட ஆண்டவரே அவருடைய கிருபையை நாங்கள் பெரும்படியான கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சகோதரனை மட்டுமாக எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்துவதற்காக சோதனைக்கிறோம். யோனா புத்தகத்தை பற்றி நாங்கள் தியானித்தோம். யோனா கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரே அவர் கர்த்தா சென்றாலும் ஆண்டவரே நீர் அவர் மீது ஆண்டவரே நீர் கருசனை உள்ளவராக ஆண்டவரை கீழ்ப்படியாமல் போனாலும் கருசனை உள்ள தேவனாக இருந்து அவரை கர்த்தாவே நீர் காப்பாற்றினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நாளிலே எனக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுதலையாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறாவே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவை கீழ்ப்படியாத நாளிலே கர்த்தாவை பின்வாய்ந்து போகக்கூடிய காலங்களிலே கர்த்தாவை நீர் ஆண்டவரை அப்படியே கைவிடுவ தேவன் அல்ல. நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் எங்களை கர்த்தாவே எங்கள் மனதுருகி எங்களை கர்த்தாவே கரம் பிடித்து எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே
ஆண்டவரே உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் நிகழ்ச்சியாக இல்லை. எங்கள் தேவனாய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். எங்களை கர்த்தாவே எங்களை ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது சொத்த கிருபை கர்த்தாவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே வாக்கு மாறாத தேவன், மாசற்ற தேவன், பரலோகத்தின் தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், எங்களுடைய தேவனாயிருப்பதற்காக நரிசித்தோம். ஏற்றும் மீண்டும் என்று மாறாத தேவனாயிருப்பதற்காக நரிசித்தோம். அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிற தேவனுக்காக நரிசித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே இது பின்வாங்கி சொல்லுவாங்க கர்த்தாவே, எவ்வளவா இது வருத்தப்படுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே நான் மனம் திரும்பி கர்த்தாவை உண்மை நோக்கி ஜபம் செய்த அந்த யோனாவுக்கு ஆண்டே அருள் புரிந்து அந்த மீனின் வயிற்றிலிருந்து கரையிலே வந்து கொண்டு வந்து சேர்த்ததை போல எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே அநேக நாட்களிலே அநேக நேரங்களிலே கர்த்தாவை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே எங்களுக்கு அப்படியே கைவிடாமல் எங்களை பாதுகாத்து எங்களை காப்பாற்றுவது அவளுக்காக நன்றி கர்த்தாவே. மெய்யாகவே கர்த்தாவே அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்து வருகின்றதற்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. தேவனை நாங்கள் பெற்றிருக்கிறதற்காக நாங்கள் எங்க பாக்கியம் பெற்றிருக்கோம் கர்த்தாவே. அதுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் மீது இருந்திருக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய கருணை உள்ள கண்கள் நமக்கு இருந்தது கர்த்தாவே. நம்முடைய கண்களிலே கருணை இருந்ததற்காக சோதனை செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே அருமையான இந்த செய்திகளை ஆண்டவரே உங்களுடைய வேத ஆராய்ச்சிகளை நடத்தும்படியான கிருபைகளை ஆண்டவர் கோடம்பாக்கம் சபையார் கொடுத்ததற்காக நமக்கு சோதனை எடுக்கிற கர்த்தாவே. அருமையான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் சகோதரருக்காக சோதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே அவரை மட்டுமாக உபயோகப்படுத்துவதற்காக சோதனை செலுத்துகிறோம். அந்த சபையையும் அவன் சகோதரனையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே வருகின்ற நாட்களிலும் நடக்கின்ற அந்த கூட்டங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜூம் அந்த ஆப் மூலமாக கலந்து கொள்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் குடும்பங்களையும் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் ஆங்காங்கே இருக்கிற இடத்திலே ஆசீர்வதித்து பாதுகாத்து வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர்களை தாழ்த்தி ஒப்புகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்திக் கொள்ளும். விதியான மையமை எல்லாத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தால் ஸ்தோத்திரங்களை மனத்தாண்மையாக எடுக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. Thank you, Brother Bhakyanathan, for the prayer. May God be with you. Once again, thank you, Brother V.M. Varghese, for the message that you have given. And we thank also Cherian Johnson for the songs. And we thank each one of you for encouraging us and learning from the Word of God, so that you will be useful tools in the sight of God. With this, we are signing off. God willing, we'll meet tomorrow evening. Till then, may God be with each and one of us. God bless.